ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற சிறுமுகைங்கிற லொக்கேஷன் போயிட்டுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் பக்கத்தில் வந்து ஒரு 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. நீங்கள் சத்தியமங்கலத்துலேருந்து மேட்டுப்பாளையம் ரோட்டில் வந்து போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் பக்கம் வரும். சிறுமுகை வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைத்தறிக்கு வந்து ஃபேமஸ். அதாவது ஹேண்ட்லூம் சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கையால் நெஞ்ச புடவைகள் வந்து சில்க்கு, சாஃப்ட் சில்க்கு, பட்டு புடவை இந்த மாதிரி நிறையா வந்து இவங்ககிட்ட இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு பார்த்திங்கன்னா இதுதான் வந்து மெயின் தொழில்னே சொல்லலாம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிறுமுகை வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆடி, பொங்கல், தீபாவளி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோயில் ஃபெஸ்டிவலு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கல்யாண சீசன், இந்த டைமில் எல்லா டைமில் வந்து பார்த்திங்கன்னா பல்காக வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பெஸ்ட்டுன்னு வந்து சொல்கிறாங்க. அதுங்களாம் வந்து ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 500லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் வந்து யூனிஃபார்மாக ஒரு கலர்ஸ் எடுக்கனாலும் சரி, இல்லை வந்து பார்த்திங்கன்னா நல்ல கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்க மாதிரி இருக்கனாலும் சரி, இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே வந்து உங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா குமரன் சில்க்குங்கிற ஒரு கடைக்கு தான் போனோம். இது என்ன ரேட்டுங்க? 1700 இந்த சார் அது சில்க்குங்களா? இது சில்க் மிக்சிங் சில்க் பியூர் 6க்கு மேலே தான் மிக்சிங் தான் நல்லா இருக்கும், குவாலிட்டியாக நல்லா இருக்கும். பூச்சி பட்டில் 6க்கு மேலே தான். 3000 பிடிச்சோன்னாக்கா நல்லா அருமையாக இருக்கும். யூடியூப்ல சூப்பர் மாடல் பார்த்து சில்க் கார்டு, பியூர் சில்க் கார்டு 4000 ரூபா. டிஷ் மாடல் 6500. எவ்வளோங்க? 6500. 6500. என்ன மாடல் சொன்னால் டிஷ்ஷுங்களா? டிஷ்யூ. சீருக்கு 7000ங்களா? இது என்ன மாடலுங்க? இது என்ன கிளாத்துங்க? இது ஆர்டிஃபிஷியல் செயற்கை பட்டு தான், ஆனால் பியூர் கிடையாது. பியூர் கிடையாது. இது பியூர்னா 15-20. இது வந்து மிக்சடுங்களா பட்டு? கண்டிப்பாக மிக்ஸ். சரி சரி. 7 ரூபாய்ங்களா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா பியூர் பட்டு புடவை வந்து பார்த்திங்கன்னா 15000லேருந்து ஸ்டார்டிங் ஆகுது. ஸோ அதை வந்து நாங்கள் கேட்டோம், காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு. 2200. இதில் வந்து பட்டு ரொம்ப கம்மியாக எடுக்கிறீங்களா? இது மிக்சடு தாங்களா? இதெல்லாம் பியூருங்களா? இது என்ன ரேட்டுங்க? இது 20 ரூபாய்ங்களா? ஸ்டார்டிங் எவ்வளோ வந்துருக்குங்க பியூரு? 15 ரூபா பியூரு. லைனிங் வந்து சுருங்க. கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாலுமே சூப்பராக இருந்தது. அவ்வளோ கிராண்டாக இருந்தது. நீங்கள் ஒரு மினிமம் ஒரு பெரிய கடையிலெல்லாம் போய் எடுத்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா 25,000 30,000 சொல்கிற புடவையா, முகூர்த்த புடவையா நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா 15,000 எடுத்துக்கலாம். $15. இந்த 40 ஆயிடுச்சு. இதெல்லாம் அனுப்புறது தான். இதெல்லாம் டிஸ்கவுண்ட்டுங்களா? பட்டு புடவை மாதிரியே இருக்கும். இது ஜூட்டு, இது 3000. ரொம்ப ஃபேன்சியாக கலர் நிறையா இருக்கும். கீழே பார்த்தோம்னா பட்டு புடவை மாதிரி இருக்குங்க, ஆனால் இது பியூர் கிடையாதுங்க, மிக்சிங் தான். கலர் நிறையா இருக்குது.
ஒவ்வொரு சீசனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா புது புது கலெக்ஷன்ஸ் வந்து வரும்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்போ போனீங்கனாலும் சரி, இப்போ தீபாவளிக்கு போனீங்கன்னா அப்போ ஒரு கலெக்ஷன்ஸ் இருக்கும், பொங்கலுக்கு போனீங்கன்னா அப்போ ஒரு கலெக்ஷன்ஸ் இருக்கும். அதாவது ஒவ்வொரு மாதமே ஒவ்வொரு ஃபெஸ்டிவல் டைமுமே வந்து பார்த்திங்கன்னா புது புது கலெக்ஷன்ஸ் வரும். இவங்க வந்து கிளியரன்ஸ் சேல்லையுமே வந்து கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு ஃபெஸ்டிவல் டைமில் போனீங்கன்னா ஆஃபர்லேயே வந்து பார்த்திங்கன்னா 2000 மதிப்புள்ள புடவையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 500, 600 அந்த ரேஞ்சு வரையுமே வந்து கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிளியரன்ஸ்க்கு வச்சுருக்கிறது தான். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 500, 600, 800 அந்த மாதிரி ரேஞ்சு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 1000, 2000, 3000 மதிப்புள்ள புடவை தான் இது எல்லாமே. இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணியே எடுத்துக்கலாம், எந்த ஒரு டேமேஜஸ் எதுவும் இல்லை. அது முகூர்த்தங்களா? இது முகூர்த்த சரிங்களா? இதெல்லாம் அது தனியாக இருக்குது. சாஃப்ட் சில்க்குன்னு உங்களுக்கு எனி டைம் கிடைக்கலாம், வெயிட் இருக்காது. அது இது ஒரு மாடல். இது 7000. நியோஜனைக்கு எடுக்கிறது மஸ்டர்ட் இல்லை. இது 7200, 8 இந்த மாதிரி நிறைய கலர் இருக்குது, மாடல் இருக்குது. முந்தி ப்ளவுஸும் ஒரே மாதிரி இருக்குங்களா? ப்ளவுஸும் ஒரே மாதிரி காய்ச்சி இது முந்தி இருக்குங்க. இந்த கட் பண்ணி ப்ளவுஸ் வச்சுக்கோ. ரன்னிங் பின்னாடியா ப்ளவுஸ் அதே தான், முந்தி மட்டும் முந்தி கட் பண்ணாதான் ப்ளவுஸ். முந்தி இதே கலர் நிறையா அந்த கேட் கிட்ட ஒன்று போட்டிக்கலாம். அதிகமாக தான் ஏற்றுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு வாட்ஸ்அப். இதெல்லாம் தரையில் நெய்யறதுங்க, தரை. ஓ சரி சரி. இது 1400. வேறு ஏதாவது மாடல் 1000க்குள்ளே இருக்குங்களா? 1000க்குள்ளே சாஃப்ட் காட்டன் மாதிரி இருக்கு. இது 1000 ரூபா வரும். சாப்பிட்டு தான் வெயிட் லென்த்தெல்லாம் கரெக்டாக இருக்குங்க. 6 படி 20 பாயிண்ட்டுங்க, லென்த்து கரெக்டாக 1000 தான். என்ன கலர் தரலாங்களா? இந்த மாதிரி கான்ட்ராஸ்டோட வருங்க. இது ஒரு மாடல் ப்ளவுஸு. அந்த கீழே இருக்கிற சரியில் வேறு வேறு டிசைனாக பார்க்கலாம். பட்டர்ஃப்ளை இருக்குது, பார்க்கலாம் இருக்குங்க. இந்த டைப்பில் இருக்குது. இது ஒரு டைப். லென்த்து ஹைட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குங்க. அதெல்லாம் ஒன்றும் தண்ணியில் போட்டாலும் நல்லாயிருக்கும். நார்மல் வாஷ் தான். நார்மல் இதெல்லாம் நார்மல் வாஷ். மிஷினில் போடாமல் சர்ஃப் வாஷ் பண்ணுவோம். எந்த கலர்? இன்னும் வேறு வேறு கலர் வேறு வேறு டிசைன் தான். இப்போ அதுக்கு ரேட்டும் கம்மியாக லென்த்ல தான் வேணுங்கிறது ஒன்றும் இல்லை. ஆமாம் 1500. ஆ டிஸ்கவுண்ட்டா? இல்லை அவரு கேட்டாரு. அது ஏங்க நீங்கள் அவருடைய வார்த்தையுடைய சாராம்சம் ஓகேங்களா? அதை நீங்கள் தான் கொடுக்கணுமா இல்லை நான் ஏற்றுக்கிட்டுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சாராம்சம் வந்தது.
அவருக்கு தெரியும். நான் என்ன இருந்தாலும் கணக்காரன் தான். யாருக்கு செய்யறவர் அவர். சரி ப்ளவுஸ் எதுவும் கான்டெஸ்ட் ஐவரிக்கிறாங்க. இப்போ அவருக்கு கணக்கு வேணுங்கிறது ஒன்று தானே. ஓகேங்களா? அப்படி கட் பண்ணிக்கலாம். இந்த எல்லாமே ஆமாம் 1400 சரி அது இது ப்ளவுஸ். திடீர்னு அது இது போக இன்னொரு 4 பீஸ் தான் வேணும் உங்களுக்கு. அதை நான் பாட்டு உங்களுக்கு சின்னதாக இருந்தாலும் போதும் இல்லை. இது 1400. இது ஒரு லைன்ஸுங்க. இதுலேயும் கலர் இருக்குது, அதுலேயும் கலர். போச்சமல்லி எவ்வளோ வருதுங்க? 1200. அதுலேயும் கலர் வரும். இந்த மாதிரி அந்த பக்கத்தில் கோல்டன் கலர் கொஞ்சம் இல்லை டபுள் ஷேட் முந்தி ப்ளவுஸ். கலர் இருக்குதுங்க. வேறு கலர் தரலாங்களா? 1200. கொஞ்சம் லெஸ் பண்ணுவாங்க, டிஸ்கவுண்ட் இருக்குது. கலர் பாருங்கள், எல்லாம் ஃபேன்சி கலர் பாருங்கள். டபுள் ஷேட் எல்லாம் டபுள் ஷேட் தான். நல்லா இருக்கும். முந்தி ப்ளவுஸ். முந்தி ப்ளவுஸ் அது உங்கள்கிட்ட இருக்கா இந்த கலர்? இது மாடல் முந்தி ப்ளவுஸ். நல்லா இருக்கு, புதுசு. வைக்கிறேன். முந்திங்க இது சேரீ, இது வந்து ப்ளவுஸ். సిస్టర్ ఎంగే ఎక్కువడానికి కారణం దాని చేత పెట్టే తీసిందాన్ని నువ్వు ఎందుకు పోతుంది లెంత్లో కరెక్ట్ అవుతుంది. ఎంతలో కట్టాలి வைக்கும் போதே எது பிடிச்சிருக்கோ அது தனியாக வைக்க சொன்னாங்க. இது எவ்வளோ? இதில் எவ்வளோங்க? எக்ஸாம் இதுவா? இது 1200. 950. சாரி முந்தி ப்ளவுஸ்க்கா? ப்ளவுஸ் பிளெயினுங்களா? ஆமாம் சார், ப்ளவுஸ் ப்ளைனு, கை பாட்டு பாட்டு. இது அதில் விடாமல் கொஞ்சம் ஜாஸ்தி இல்லை. இது 6 மீட்டர் வரும். இது 6.25ங்களா? அது 6.25. అది అది மட்டும் ஆகும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நெஞ்சிட்டாங்க சொல்லும் போதே காட்டும் போது சொல்லி கம்மி பண்ணுவாங்க. 900 ரூபா வரும். இந்த இது ப்ளவுஸ் அதே கூட சேர்ந்தது ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம இது சுத்தத்தில் ப்ளவுஸ் எதுங்க? இல்லை சார், என்ன கோல்டு? அது இது இதுலேயே இதோட அதோட சேர்ந்து இதுவும் பூ மட்டும் சின்ன. இதுவும் அதுவும் அது வேண்டாம். இது வேண்டாம். இது இல்லாத கலர். அது பார்டர் இது ஓகே. இது வந்து இது ப்ளவுஸ் ப்ளஸ்.
நீங்கள் பல்காக எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ காலில் நீங்கள் வந்து கால் பண்ணி கூட நீங்கள் வந்து சாரீ செலக்ட் பண்ணிக்கலாம். அவங்க கொரியர் பண்ணி வச்சுருவாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா அதர் கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட்டும் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து யூஎஸில், யூகேயில், ஜப்பானில் எங்கே கடை வச்சுருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீடியோ காலில் நீங்கள் கால் பண்ணி எந்தெந்த சாரீஸ் வேணுமோ செலக்ட் பண்ணி நீங்கள் அட்ரஸ் கொடுத்துட்டிங்கன்னா அவங்களே வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி பண்ணி கொடுத்துருவாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2-3 கடை ஏறி இறங்கினோம். கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு மாதிரி இருந்தது. எங்களுக்கு பர்சனலாக பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா குமரன் சில்க்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அங்கே தான் நாங்கள் வந்து சாரீ எடுத்தோம். ஸோ எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. நீங்கள் இதுக்கு முன்னாடி சிறுமுகம் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கடையில் கலெக்ஷன்ஸ் வந்து பிடிச்சிருந்து அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே ப்ளவுஸ் போடுறது நல்லா இருக்கும்.